நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆணுச்சு, நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வீக்லி க்ளோசிங் இருக்குது, எப்படி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் நிஃப்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷில் காமிச்சிக்கிட்டு இருக்கு. சரிங்களா, 23,150 அப்படிங்கிற லெவலில் 650 பாயிண்ட் டு 700-800 புள்ளிகள் கேப் அப்பில் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்காக இருக்கட்டும், டவுஜோனாக இருக்கட்டும் 12%, 7% எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டை காமிச்சிக்கிட்டு இருக்கு. இது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் மார்க்கெட் ஏறுனுச்சு, எது ஏறுனா மேலே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. இப்போ ஃப்ரீயாக சார்ட்டை நம்ம ஃப்ரீயாக வச்சுக்குவோம். மார்க்கெட்டில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ட்ரம்ப் டேரிஃப் போட்டிருந்தார். மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. இறங்கின மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டேரிஃபை ஒரு 90 டேஸ் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி ஒரு சில தகவல்கள்லாம் சொன்னோன்னா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுஜோனா நாஸ்டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12% ஏறி இருக்குது. மினிமம் 8% to 12% வரைக்கும் ஏறி இருக்குது. இப்போ இதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டிலையும் இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 800 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற மாரி இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டை நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் தான் திரும்பணும், இந்த எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு ஒரு லோ மார்க்கெட் திரும்பினாதான் ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அது 22,300லேருந்து 22,800 இந்த ரேஞ்சில் எங்கே வேணாலும் திரும்பும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்பியிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்னும் அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா 21,300 திரும்பினா இன்னுமே நல்லா இருக்கும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நாளுக்கு ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, நாளுக்கு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பு கேப் டவுன் இந்த மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கு. இந்தமாரி ஒரு பெரிய கேப் அப் கேப் டவுன்லாம் வர சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஆகும். அடுத்த நாள் ஒரு பெரிய கேப் அப் கேப் டவுன் இந்த மாதிரியே ஆகிடுது. இன்ட்ராடேலையும் பார்த்தீங்க அப்படின்னா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21 12-13 இருந்த விக்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா 22 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இந்தமாரி 22 சஸ்டெயின் ஆகும்போது என்ன ஆகுனா இன்ட்ராடேல ஹெவி வால்டிலிட்டி இருக்குது. ஈஸியாக ஒரு 300-400 புள்ளிகள் ஏறிடுது, ஒரு 300-400 புள்ளிகள் இறங்குது. இந்த மாதிரியான மூவ்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எல்லாரும் டேரிஃப் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ஒரு கண்ட்ரியும் என்ன பண்ணுது, மாற்றி டேரிஃப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டேரிஃப் வார் முடிஞ்சதுன்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு கரெக்டான ஒரு சஸ்டெயின் ஆகும் மார்க்கெட்டு. அது வரைக்கும் விக்ஸும் குறையாது, மார்க்கெட்டும் இந்த மாதிரி ஹைலி வால்டைலேட்டாக தான் இருக்கும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 புள்ளிகள் டெய்லியே ஏறும், 300-400 புள்ளிகள் இறங்கும், இந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா, இப்போதைக்கு மார்க்கெட் 22,400 நேற்றைய தினம் மார்க்கெட் முடிஞ்சிச்சு. இப்போது அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 700-800 புள்ளிகள் கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவ் காமிச்சிக்கிட்டு இருக்கு. எந்த ரேஞ்சு 23,200 ஒரு 300 மார்க்கெட்டு ஒரு 23,100 ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சுக்கோ. இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா 23,148. இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்விங்கு மார்க்கெட் இந்த லெவலை வச்சுட்டு தான் கீழே வந்திருக்கு. இந்த லெவல் 23,150 அப்படிங்கிற லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இமிடியேட்டாக இருக்கும். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து கீழே வந்துருக்குங்களா, வந்த மார்க்கெட் இந்த இடத்துல இந்த ஜோனு தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. எடுத்த மார்க்கெட் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி வந்துச்சுன்னா ஒரு கீழே டவுன் சைடு பெரிய டவுன் சைடு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவல் ட்ரெண்டை உடைச்சிது அப்படின்னா இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 23,148 அப்படிங்கிற லெவலை உடைச்சிது அப்படின்னா
23,875 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த ரெட் கலர் லைனை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இப்படி கீழே வருதா இல்லை இப்படி ட்ரெண்டை உடைச்சிட்டு மேலே போகுதான்னு பார்க்கணும். நாளைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து 800 புள்ளிகள், அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800-900 புள்ளிகள் மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1 ப்ரீமியம் ₹2 ப்ரீமியம்லாம் 400-500 ரூபாயில் ஓப்பன் ஆகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து ₹10 ₹20 இருக்கிற ப்ரீமியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இருக்கும். யாராவது பொசிஷன்லாம் வந்து கால் சைடு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. யார் யாரெல்லாம் வந்து பொசிஷன் வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத எடுத்து வச்சுருந்தீங்க, என்ன பொசிஷன் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த டபுள் டாப் ஃபார்மெட்டு 23,800 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸு. சப்போஸ் மார்க்கெட் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வருது அப்படின்னா எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லெவலில் வந்து இந்த டயக்ராம் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, தென் இந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ரீவியஸாக வந்த லோ 21,750 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. இந்த 3 லெவலும் இம்பார்ட்டனு. எப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இந்த ஹையை உடச்சி இப்படியே வர மார்க்கெட் இந்த ஹையை உடச்சி இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போகுதோ அப்போது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்பும். 23,800க்கு மேலே வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது, ஒரு டே கேண்டில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதுன்னா அப் ட்ரெண்ட் ஆகும். சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து இருக்கிற மார்க்கெட் இந்த லெவலில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி கீழே வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ. சரிங்களா? மார்க்கெட் வந்து 23,150 பிரேக் பண்ணால் 800 ரெசிஸ்டன்ஸ், 800 பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனதுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லை மார்க்கெட் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வருது அப்படின்னா 23,750 கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் ட்ரேட் ஆகுது, 21,800க்கும் இந்த 2000 பாயிண்ட்டுக்குள்ளாரே ட்ரேட் ஆகுதுன்னா அது மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்கும். ஓகேங்களா நண்பர்களே? நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும். இன்ட்ராடேயில் மார்க்கெட் வந்து என்னென்ன மாதிரியான மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு நீங்களே அனலைஸ் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீயாக உங்களுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய ரெஃபரல் கீழே டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டீமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நல்ல அக்யூரசி இருக்கும். நீங்கள் இன்ட்ராடேல மார்க்கெட்டை எப்படிலாம் ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு 3 மணி நேர கிளாஸை வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு தரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல, லைக்கும் பண்ணுறதில்ல. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலும் இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகும். சரிங்களா? பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் வந்து நாளைக்கு எவ்வளோ கேப்பப் ஆக போகுது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இன்றைக்கி ரேட் கட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த ரேட் கட் பண்ணதுக்கு மார்க்கெட் வந்து என்னாச்சு, டவுன் சைடு வந்து ரியாக்ட் ஆனிச்சு. சப்போஸ் நாளைக்கு ஒரு கேப்பப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் தேவையில்லை. இமிடியேட்டாக வந்து 50,000லேருந்து கண்டிப்பாக ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே தான் கேப்பப் ஆகும். இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக கண்டிப்பாக இருக்காது. அப்போ 50,830 ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 51,850 அப்படிங்கிற லெவல் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 50,250. ஒரு 1,500 புள்ளிகள் கேப்பப் ஆகுது, இல்லை ஒரு 1000 புள்ளிகள் கேப்பப் ஆகுது அப்படின்னா மேலே போய் எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம்னா 51,850 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்.
53,754 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 50,800 ஒரு சப்போர்ட்டு, அது கீழே வந்துச்சுன்னா 50,240 ஒரு சப்போர்ட்டு, 49,170 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். வீக்லி அனாலிசிங்கில் மார்க்கெட் வந்து ஓவராலாக ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஃபிப்னாசி லெவல்ஸ்லாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீக்லி க்ளோசிங்கை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். நாளைக்கு வீக்லி க்ளோசிங் எப்படி முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சென்செக்ஸ் நாளைக்கு எப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே முடிஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 73,800 ஒரு கேப் அப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரெண்டை கூட இனிமேல் டெலீட் பண்ணிடலாம், ஏன்னா அது ஒர்க் ஆகலை. அந்த ட்ரெண்டெல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. ஒரு கேப் அப் ஆகுது அப்படிங்கும்போது 75,275க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 78,760 தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 82,166 சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75,275 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் 74,846 ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 73,687 அப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் சப்போஸ் இந்த லெவலுக்கெல்லாம் கீழே வருது அப்படிங்கும்போது கடைசி சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 71,444 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது சென்செக்ஸுக்கான லெவல்ஸு. வீக்லி அனாலிசிங் ரொம்ப முக்கியம், ஏன்னா நெஃப்டி க்ளோசிங் எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வரைக்கும் வீக்லி கேண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாளைக்கு க்ளோசிங் வந்து எப்படி ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது வரைக்கும் வீக்லி கேண்டில் க்ளோஸாக நல்லா புல்லிஷில் தான் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு இந்த லெவலில் ஓப்பன் ஆகுது, ஒரு 800 புள்ளிகள் மேலே ஓப்பன் ஆகுது, 23,300க்கு மேலே ஓப்பன் ஆகுது, இல்லை 150க்கு மேலாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய அதை பாசிட்டிவ்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் வச்சுருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்டார் கேண்டிலில் இது ஒரு ரிவர்சல் கேண்டில். சரிங்களா? இந்த ரிவர்சல் கேண்டில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரீடெஸ்ட்டுக்காக கூட இந்த ரேஞ்சுக்கு போகலாம். இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு கூட திரும்பலாம். ஏன்னா வீக்லி கேண்டில் இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே 23,800க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான், 850க்கு மேலே இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் அப் ட்ரெண்டாக மாறும். அது வரைக்கும் அப் ட்ரெண்ட் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் கேப் பவுன்ஸாக தான் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து நல்லா விழுந்திருக்கு. விழுந்த மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஒரு 22,900 இந்த ரேஞ்சை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு திருப்பி கீழே வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். கவனமாக பார்க்கணும். நாளைக்கு வீக்லி க்ளோசிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த ரேஞ்சும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடிஷ்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே, 22,900 23,150 இந்த ரேஞ்ச் வந்து நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து பார்த்துக்கோங்க நண்பர்களே. நீங்களும் இதே போல் ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ட்ராடேக்கான 2 விதமான கிளாஸஸ் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம ரெஃபரல் கீழே டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ்க்கான ஃப்ரீ அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.